அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இனி மாற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி என்று சிம்ம ராசிக்காரர்கள் சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்கு அடுத்த பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் சில ராசிகளுடைய பலன்கள்லாம் என்ன மாதிரியானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும், உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக நீங்கள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருக்கிறவங்களாக இருப்பீங்க. இந்த நாட்களில் ராசிநாதன் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் எதனால் வருது, இதை நான் தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும், எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்யணும், என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னலாம் நிறைய தகவல்கள் இருக்குங்க. அந்த வகையில் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம். புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவருடைய செயலுக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட அது அவருக்கு சம வீடு அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் ரொம்பவே உங்களுக்கு சுமாரானதான் நடக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் கூட செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே செலவு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனாலும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத செலவு வரும்போது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் நாம் ஒன்று நினச்சிருப்போம், நாம் வேறு எதுக்காவது நினச்சிருப்போம், ஆனால் அது வேறு எதுக்கோ செலவாயிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த வரவுக்கு மிஞ்சிய செலவை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் கண்டிப்பாக உண்டாகாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர்கள் நலனில் கண்டிப்பாக அக்கறை காட்டுவது சிறப்பு. உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவோடு நீங்கள் காரியங்களை கண்டிப்பாக சாதித்து கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்கள் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதங்கள் இவையெல்லாம் ஏற்படலாம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது சிறப்பு. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் நீங்கள் வீண் பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளலாம். அதனால் நீங்கள் எதிலுமே ஒரு அடி தள்ளி நின்று கவனித்து பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லது. வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கையாக போகிறது நல்லதுங்க. பொதுவாக நாம் எப்பவும் போகிறது தானே, அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு வராது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வாகனத்தில் போகும்போது நம்ம எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது. மன துயரம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். அதே போல் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு வரும். அது உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. மேலும் உங்கள் மனதில் ஏதாவது ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. நீங்கள் எதையும் போட்டு ரொம்ப குழப்பி உங்களையும் இது பண்ணிக்காமல் இருக்கிறது சிறப்பு. காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக கூட அமையும் போது அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது தான் சிறப்பு. ஒதுங்கி சென்றாலும் கூட வலியை சிலர் சண்டை போடக்கூடியது இருக்கலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும்.
சரி, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசியில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டி இருக்கலாம். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவற்றிலுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நீங்கள் டென்ஷனை குறைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே போல் உத்திரம் 1ஆம் பாதத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் எதிலுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. போட்டி பொறாமை கண்டிப்பாக இருக்காது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். எதிலுமே சாதகமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வில்வார்ச்சனை செய்து வணங்க உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னும் மனக்குழப்பம் நீங்கும் என்று சொல்லப்படுது. கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு மற்றும் செவ்வாய், வியாழன், இதெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்கிறதால, கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நாட்களில் நீண்ட நாளாக இருந்து வந்த தடைகள் கூட உங்களுக்கு நீங்குங்க. தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தில் எதிர்ப்புகள் விளங்கும். அதே போல் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பண வரத்து எதிர்பார்த்தது போல இருக்கலாம். புதிய நபர்களுடைய நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சற்றே நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, தீ மற்றும் இயந்திரம் இது போன்ற விஷயங்களை கையாளும் போது மட்டும் ரொம்பவே கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதால இது உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் கூட அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். மேலும் சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. மேலும் குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாற போறாரு. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போறது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது ரொம்ப நன்மையை கொடுக்கும். சரி, உங்களுக்கு கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வாகனங்களை ஓட்டும் போது ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். வீண் செலவு கண்டிப்பாக ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் மனதில் உற்சாகம் கண்டிப்பாக உண்டாகும். மன அமைதி ஏற்படும். வாழ்க்கை சிறப்படையும். திடீர் யோகம், திடீர் கோபம் இவையெல்லாம் உங்களுக்கு வரலாம். டென்ஷன் ஏற்படலாம். உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல், மனக்குழப்பம் உண்டாகலாம். சரி, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பணமரத்து கண்டிப்பாக இருக்கும். இழுபறியான காரியங்கள் கூட சாதகமாகவே முடியும். எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். முக்கிய முடிவு எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம். சரி, பரிகாரமாக உங்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கைக்கு அரளிப்பூ சாத்தி வணங்க துன்பங்கள் நீங்கும், மனக்கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகமான நல்ல பலன்களையே பெற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.